வணக்கம், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக ஒரு ப்ரான் மசாலா எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். 3 ப்ரொசீஜர்ஸ் தான். ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணணும், அடுத்து அதை வந்து கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும், அடுத்து அதை குக்கிங் பண்ணலாம். வாங்க நம்ம இன்றைக்கி அந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ரானை வந்து திருப்பிக்கோங்க. பின்னாடி சைடில் வந்து இங்கே இந்த காலில் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஓடு மாதிரி இருக்கும், இந்த தெரியுது இல்லையா, அதை பிடிச்சி லைட்டாக இழுத்தோன்னாலே அது ஓப்பன் ஆகிடும். நம்ம பிடிச்சி மெதுவாக இல்லைங்க, ரொம்ப வேகமாக இழுத்திங்கன்னா ப்ரான் பிஞ்சிடும், அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக அதை கொஞ்சம் இழுங்க. இழுத்துட்டு அந்த கால் இருக்குது இல்லையா, அந்த பின்னாடி சைடு வச்சு அப்படியே கொஞ்சம் நம்ம இழுத்துட்டோம்னாலே அது வெளியே வந்துடும். அண்ட் இப்போ வந்து நம்ம நரம்பெல்லாம் க்ளீன் பண்ணலாம். ப்ரானுடைய மேல் சைடு வந்து இந்த மாதிரி பிளாக்காக நரம்பு இருக்கும், அதெல்லாமே நம்ம எடுத்துடணும். அதுலேருந்து ஒரு மாதிரி கசப்பு வரும். எல்லா ப்ரான்லேயுமே அது வந்து லைட்டாக அந்த டூத் பிக்ஸ் ஆர் இல்லைன்னா அந்த நைஃப் அந்த மாதிரி எதாவது வச்சு லைட்டாக கீறி விட்டிங்கனாலே எல்லாமே எடுத்துடலாம். அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். ப்ரானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெயிட் போட்டு வாங்குகிறோமோ அதில் வந்து நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் ஹாஃப் ஆஃப் த வெயிட் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு 2 கிலோ வாங்கினோம் அப்படின்னாக்கா நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் 1.5 கிலோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதை கணக்கு பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம எல்லா ப்ரான்லேயுமே அந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். அடுத்து அதை நல்லா ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அதனால் நம்ம கழுவினோம்னா தான் அந்த ஒரு ஸ்மெல்லு வந்து போகும். ஸோ நல்லா கழுவிக்கோங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் வந்து 5 டீஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த கொத்தமல்லி தூளோட நல்லா ஊறி அந்த நம்ம செய்யும்போது அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்போயே நம்ம ஃபுல் கொத்தமல்லி தூள் போட்டுடலாம். செய்யும்போது அது போடாமல் விட்டுறலாம். கொத்தமல்லி போட்டாச்சு. அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம் போடலாம். நான்வெஜ் செய்யும்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பெப்பர் 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். அது அந்த காரமாக நல்லா இருக்கும், பெப்பர் காரம். அண்ட் அடுத்து கரம் மசாலா அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகத்தூள் அது 1 ஸ்பூன். அடுத்து காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் 5 ஸ்பூன்ஸ் போடுறேன். ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா அதை நம்ம கொஞ்சம் நாள் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா நல்லா ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா பவுடர்ஸும் நல்லா இதாகிற மாதிரி. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது வந்து 2 ஸ்பூன் போடலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா பிரட்டிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பிரட்டிட்டோம்னா அந்த ப்ரான் புடையில ஒரே பக்கமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாத மாதிரி கொஞ்சம் நல்லா ஊறி நல்லா இருக்கும். இதுக்கு வந்து தண்ணி தெளிக்க வேண்டாம், ஏன்னா ப்ரான் வந்து ஊற அது கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் தண்ணியில் எதுவும் தெளிக்க வேண்டாம். ப்ரான் மட்டும் அப்படியே போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா எல்லா பக்கமும் மசாலா ஆகிற மாதிரி நல்லா பிரட்டிக்கலாம். இப்போ இது நல்லா பிரட்டியாச்சு, எல்லா பக்கமும் மசாலா ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ ப்ரான் ஒரு 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. இது ஒரு தடவை நல்லா பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஓரளவு தண்ணி விட்டுருக்கு. ப்ரான் வந்து 15 மினிட்ஸ் வெந்தால் போதும். 5 மினிட்ஸ் ஸ்லோலையும் 10 மினிட்ஸ் ஹைலி வச்சு வேக வச்சாலே போதும். அதுக்கு மேலே வேக வச்சா ஹார்ட் ஆயிரும். ப்ரான் செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், ஆனியன், டொமேட்டோ 3 அரைச்சி வச்சுருக்கேன், சால்ட். ஃபஸ்ட்டு வானலில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. அண்ட் அதில் வந்துட்டு கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனே ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் வந்து நல்லா வணங்கணும். அது நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம். இப்போ ஆனியன் நல்லா வணங்கிருச்சு. அடுத்து தக்காளி ஊற்றலாம். தக்காளி 3 தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அது ஊற்றியாச்சு. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வணங்கட்டும். ப்ரானுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் நிறையா ஊற்றினோம்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ஆயில் ஊற்றி தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பிரட்டும் போது அதில் கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டுட்டதுனால இப்போ அது எதுவுமே நம்ம போட வேண்டியதில்லை.
அண்ட் நம்ம சால்ட் மட்டும் இப்போ போட்டுக்கலாம். சால்ட் வந்து நம்ம பரட்டும் போது போட்டிருந்தோம்னா ரொம்ப நிறைய தண்ணி விட்டுருக்கோம், அது கொஞ்சம் சல்லுன்னு ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அப்போ சால்ட் போடலை. இப்போ தக்காளி நல்லா வணங்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம ப்ரான் போட்டுடலாம். ப்ரான் எல்லாமே நம்ம போட்டாச்சு. அடுத்து இது நல்ல ஒரு தடவை கிளறி விட்டுறலாம். இது ஃபுல்லாக அந்த அடியில் இருக்க அந்த டொமேட்டோ அந்த ஆனியன் அந்த எசன்ஸ் எல்லாம் மேலே வர வரைக்கும் கிளறிட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ இது ஒரு 5 minutes ஸ்லோவில் வச்சாச்சு. ஓரளவு தண்ணி விட்டுருக்கு. அண்ட் இதுக்கு மேலே வந்து நம்ம ஹைலே வச்சிடலாம். ஒரு 10 minutes ஹையில் வச்சு இறக்கிடலாம். அதுக்கும் மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம 10 minutes ஹையில் வச்சாச்சு, நல்லா தண்ணி விட்டுருக்கு. அண்ட் இப்போ நம்ம இதுக்கு மேலே மூடி வைக்க வேண்டாம். இதுக்கு மேலே மூடி வச்சோம்னா ஓவர் குக் ஆகிடும். இது ஓவர் குக் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஹார்டாக இருக்கும், சாஃப்ட்னஸ் குறைஞ்சிரும். அதான் இதுக்கு மேலே நம்ம திறந்து வச்சு வேக வச்சிடலாம். இதுலேயே மோரோவர் வெந்துருக்கும். இப்போ இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா ஹையில் வச்சு இறக்கிடலாம். இப்போ இது மோரோ தண்ணியில் சுண்டிடுச்சு. இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ எல்லாம் தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ஓரளவு சுண்டிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கிளறிட்டே இருந்து நம்ம நிறுத்திடலாம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியாக ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you for watching.